எறும்பு என்ன பண்ணுதுன்னா அதுவும் விவசாய தொழில் பண்ணின்னு இருக்கான். ஆரம்ப கட்டத்துல இருந்து தேவன் அதுக்குள்ளவே இந்த ஞானம் எல்லாம் கொடுத்திருக்கிறார். அது எப்படி விவசாயம் பண்ணுதுன்னா எல்லா எறும்புகளும் ஒன்னா சேர்ந்து இலைகளை எடுத்துன்னு போவோம். சில எறும்புகள் இலையில கூண்டும் கட்டுற எறும்பு இருக்கு. ஆனா இந்த வகை எறும்பு என்ன பண்ணுனா இலைகளை எடுத்துன்னு போய் அதோட கூண்டுல சேர்த்து வச்சுக்கோ. அந்த இலைகள் மேல ஃபங்கஸ்னு ஒரு விதமான விஷயம் வளரும், அதை சாப்பிடுமா. அது வளர வரைக்கும் அது மேல விவசாயம் பண்ணின்னு இருக்குமா. இதுங்க போறது வருது, அது வளர்றதுக்கு தேவையான வேலைகள்லாம் செஞ்சு அந்த இலை மேல என்ன வளருதோ அதை சாப்பிடுமா. விவசாய தொழில் செய்கிற எறும்பும் தேவனுடைய படைப்புல தேவன் அன்னிக்கே படிச்சு வச்சிருக்கார். இதெல்லாம் சாலமோனுக்கு அவரே ஒரு தேவனே கொடுத்திருக்கிறார் ஞானம். அந்த ஞானத்துல என்ன பார்த்திருக்கிறார்னா, நாமளே இவ்வளவு பெருசா இருந்த ஞானம் இருக்கு, ஆனா நம்மளை காட்டிலும் உலகத்துல இருக்கிற சின்ன ஜீவ ஜந்து இதுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கா, அதிகமான ஞானம் இருக்கு. இத போய் இந்த இலையை எடுத்துனுவானோ சொல்றது யாருமே இல்ல. அதுவும் இலையை தூக்கும் போது எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஒன்னா சேர்த்து தூக்குறாங்க. வேற நீ உன் இலை நீ எடுத்துக்கோ, ஏன் இலை நான் எடுத்துக்கிறேன் எறும்புகள் பண்றதுல எல்லாமே என்ன நினைக்குது பாருங்க. நாம எல்லாருமே ஒரே கூண்டுக்காக வேலை செய்யறோன்ற மனோபாவம் எப்படி வந்தது? அந்த எறும்புகளாக தேவன் கூப்பிட்டு ஒரு வருஷம் பைபிள் ஸ்டடி எடுத்தாரா? இல்லையே. எப்படி வந்தது? அதுக்கு பேரு தான் சுபாவ அன்பு. இந்த அன்பு இருந்ததுன்னா சுபாவத்துல எல்லாரும் ஒருமித்து வாசம் பண்ணுவாங்க. இந்த அன்பு இல்லைன்னா விரும்பித்து தான் வாசம் பண்ணுவோம். அந்த ஒருமைப்பாடே வராதான். இதான் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இது வீட்டிலும் இருக்கும், சபையிலும் இருக்கும். இவங்க என்ன நினைக்குவாங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரே சரீரம் தான். சரீரம் தனித்தனியா குரூப் கட்டாதா. எறும்புகள் யோசிச்சு பாருங்க. நான் வந்து இந்த குரூப், நீ வந்து அந்த குரூப் கட்டுமா? குரூப்பே கட்டாது. எல்லாமே எந்த நோக்கத்துல இருக்குன்னா நம்ம எல்லாருமே நமக்காகத்தான் வேலை செஞ்சு இருக்கிறோம்ன்ற அந்த சிந்தனை எறும்புக்குள்ள வந்துருமா. வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. என்ன பண்ணுன்னு சொல்றாரு? நம்ம பண்ற வேலை வேஸ்ட் ஆகாதுன்றார். தேவனுக்காக செய்கிற வேலை நிறைய பேர் நினைக்குவோம், இந்த பூமியில நம்ம செஞ்சு இருக்கிற இவ்வளோ அடுத்துனா நம்ம செத்து போயிட்டா என்ன நடக்குதுன்னு தெரியாதுன்னு. வசனம் என்ன உறுதி கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்காக செய்யற வேலை வெறுதா போவாது, வேஸ்ட் ஆகாது. அந்த இலை எப்படி வேஸ்ட் ஆகாதோ எப்படி பண்ணுன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, இது இலைகள்லாம் எடுத்துன்னு போய் இப்படி சேர்த்து வச்சுக்குமா குண்டுக்குள்ள. அந்த இலை மேல இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபங்கஸ் மாதிரி வளர தொடங்கும். அதை சாப்பிடுறதுக்கு இலையை தேடி வைக்குமா. வேஸ்டே ஆவாதான். அப்ப நம்ம தேவனுக்காக எந்த வேலையை செய்யறோமோ அது என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா வெறுதாவே போவாது. அது விவசாய வேலை பண்ணா நாமளும் விவசாய தொழில் பண்றோமா? நம்ம இன்னைக்கு சத்திய வேலை பண்ணின்னு இருக்கிறோம் இல்லைங்களா? இதுக்கு பேரே பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, விவசாய தொழிலையும் நம் சத்தியத்தோட வேலையும் ஒப்பிட்டு தான் பேசும். கலப்பையின் மேல் கை வைத்த எவனும், கலப்பைனா பிளவு,